பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வார்த்தை அவங்க வாழ்ந்து புறப்பட்டதுனால தான் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களை மேற்கொள்ள முடிஞ்சது. கர்த்தருக்காக நிற்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும், ரட்சகருக்காக நிற்கணும், தேவனுக்காக நிற்கணும், தெய்வத்துக்காக ஓடணும், அந்த பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த இடைவிடாமல் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதை அங்கே சொல்கிறார். அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பலிபீடத்தின் கனி ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது, ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. அது எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். கலைதோறும் ஆசாரியன் அது மேலே கட்டைகளை அடுக்கி வைப்பான்னு சொல்லிக்கிறது. யோபு சொல்கிறார், ஒருவேளை தம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி காலைதோறும் அவர்களை அழைத்து வந்து அவர்களை தேவனுடைய சமூகத்தில் சரிப்படுத்திட்டு இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இயேசுப்பா பார்க்கும்போது அதிகாலை இருட்டோடு எழுந்து வனந்தரமன் ஒருத்தருக்கு அங்கே போய் ஜெபம் பண்ணினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர்களும் சொன்னாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் உபவாசமதிலும் ஊழியம் செய்வதிலும் நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், பந்தி விசாரம் செய்து எங்களுக்கு நேரம் இல்லை. என் அன்பு சகோதரன் சகோதரியே, அதனால தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறவங்க எப்படியாப்பட்டவங்களாக இருக்கணும் தெரியுங்களா? தேவனை நேசிக்கிறவங்களாக இருக்கணும். தேவனையும் நேசிக்கிறவங்க நமக்கு உருப்படவே மாட்டாங்க, உருப்படாத வழியில் நம்ம நடத்திடுவாங்க. தேவனை நேசிக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும். தேவனையும் நேசிக்கிறவங்கன்னா அவங்க உலகத்தோடு கூட ஒத்து போகிறவங்களாக இருப்பாங்க. தேவனை மட்டும் நேசிக்கிறவங்க உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. என் சகோதரனே சகோதரியை, படிக்கிற பிள்ளைகளை உங்கள் ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் யார்கிட்ட பழகிட்டுருக்கிறீங்க, இல்லை யார் உங்கள்கிட்ட பழகிட்டுருக்காங்க? நீங்கள் யார்கிட்டையுமே பழகக்கூடாது, கவனமாக இருக்கணும். அவங்க உங்கள்கிட்ட பழகினா உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளே பாயும். நீங்கள் அவர்களுக்குள்ளே பழகினீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே இருக்கிற கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்போடு கூட இருக்கிற அந்த சுபாவத்தை அழித்து போட்டுடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது வெள்ளிக்காசுக்காக அந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க நினச்சாப்புல, ஆனால் அந்த வெள்ளிக்காசை வாங்கின பின்பு தூக்கி போட்டாப்புல. பரம ஈவை ருசி பார்த்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியே ஆகணும். அது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏமாற்றமெல்லாம் நீங்கும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற வசனம் ஏன் சொல்லுது? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவர் சொல்கிறது பாருங்களேன். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையை கருக்காமலும் அவர்களுடைய சால்வைகளை சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள் சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்களேன். இன்றைக்கி அந்த அன்பு தெய்வத்துடைய அழகான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் ஒன்று கூட விடாதபடிக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், தைரியமாக இருங்க. அந்த தெய்வத்துடைய அன்பு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் கொடுக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கலாம். எதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக நீங்கள் எதிலெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களோ பாருங்கள், அதை வணங்க சொன்னாங்க, வணங்கலை. கர்த்தருக்காக வைரக்காமல் நின்னாப்புல கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த சோர்வை கொண்டு கவலைப்படக்கூடாது. சோதனை கண்டு சோர்ந்து விடாதே, சாதனை கண்டு பெருமை அடையாதே என்று அடிக்கடி நான் சொல்வது உண்டு. இயேசுவின் நாமத்தினால ஒரு காலத்தில் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, உங்கள்கிட்ட ₹1 கடன் இருக்காது, கோடி கோடியாக பணம் இருக்கும், அசுத்தமாக இருப்பீங்க, ஐஸ்வர்யமாக இருப்பீங்க, பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அக்கினியின் மனம் அந்த புஷ்பத்தில் காணப்படலை, பலன் செய்யலை, தலைமயிர் கழுகலை, அவர்கள் சால்வை சேதப்படலை, அவர்களிடத்தில் அக்கினி மனம் சுத்தமாக இல்லை. ஆச்சரியமாக பட்டாங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை ஆட்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களோடு இருக்காது. நாள் வரும், ஆண்டவருக்காக நீங்கள் நிற்கும்போது ஆண்டவரே வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். தேவைகளை சந்திக்க போகிறார். பூரண புருஷனாக
நீங்கள் வளம் வர போகிறீங்க. அவருடைய அன்பு மகனாக உலா வர போகிறீங்க என்று நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் நல்லா இருப்பீங்க. அன்பு தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவுக்கும் உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அற்புதம் செய்வது ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.